தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் நீதியினிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தினிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தினிமித்தமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்திவிடுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனிடம் நாம் கிருபையின் இரக்கமும் பெற்றவர்களாக காணப்படுகிறோமா? தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற தூய இரத்தத்தினாலே நமக்கு இரட்சிப்பை உண்டு பண்ணினாரே, அதை நாம் விசுவாசித்து தேவன் எனக்கு கிருபையின் இரக்கமும் பாராட்டு இருக்கிறார், நான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட சேர்ந்து மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று உறுதியான விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோமா? இங்கு வசனத்தில் நாம் காண்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை சுதந்தரிக்கத்தக்கதாக அவர்கள் செய்த நீதியின் நிமித்தமாக அல்ல, அவர்கள் முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்ததாலும் அந்த தேசத்து ஜனங்களின் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் அதிகமாக இருந்தது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள தக்கதாக தேவன் அவர்களை இவர்களுடைய கைகளில் ஒப்புவித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தின் ஜனங்களை துரத்திவிட்டு அந்த தேசத்தை கைப்பற்றினது அவர்களுடைய நீதிக்காக அல்ல, மாறாக அது தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாகவும் தேவன் அந்த தேசத்து ஜனங்களை நியாயம் தீர்த்ததின் நிமித்தமாகவுமே அமைந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த இரட்சிப்பை பெற்றது நம்முடைய நீதியால் அல்ல. இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே அதை சுதந்தரித்துக் கொண்டோம். அவர் பரிசுத்தராயிருந்தார், அவருள் பாவம் இல்லை, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு அந்த மீட்பை உண்டு பண்ணினார். அவரை நாம் முழுமையாக பற்றிக்கொள்வோம், அவரிடம் நம்மை தாழ்த்துவோம், அவரை விசுவாசிப்போம், பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கத்தக்கதாக பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்வோம், நித்திய ஜீவனை தருவேன் என்று இயேசுவானவர் நமக்கு வாக்களித்து இருக்கிறாரே, அந்த வாக்குக்கு நாம் பாத்திரவான்களாக காணப்பட நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய சித்தம் செய்ய நம்மை நாம் அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமென்.